உங்களுக்கு வேலை செய்யறதுனால தான் கம்பெனியே களை கட்டுது. ஆமாப்பா. வணக்கம் வணக்கம். வணக்கம். இது நம்ம எல்லாம் நமக்கு தான். வணக்கம் சார். வணக்கம். கும்பிடுறோமா? தூக்கலாமா? இப்போ தூக்கிறேன். எல்லாம் நம்ம திகிடுதாயா, அப்புறம் தூக்கலாமா? ஐயா. ஐயோ ஐயோ, இந்த பொம்பளை நினைச்சாலே மொட்டை தலையெல்லாம் முடி வளர்ந்து போட்டுருக்கப்பா. வணக்கம் வணக்கம்மா. யோ பிச்சை, அங்கங்க வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி 10-15 வருஷம் ஆயிருக்கணும். இதெல்லாம் இன்னும் வேலைக்கு வச்சிருந்தா எப்படியா? பச்சை பழசெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரியா. மறக்க முடியுமா? டெய்லி பழைய சோறு சாப்பிட்டா போர் அடிக்குதா? ஒரு நாளும் சுடுசோறு சாப்பிடலானா? எனக்கு என்னமோ இந்த பைக்கு மேலதான் டவுட். பேசாம இந்த பழைய பைக்கை கொடுத்துட்டு ஒரு புது பைக் வாங்கினா நல்லா இருக்கும் தோணுது. இந்த பைக்ல நம்ம எத்தனை பேர் ஏற்றிட்டு போயிருக்கிறோம்? பத்மினி, வாணி, ராணி, விஜயனா எல்லாரும் ஏற்றிட்டு போயிருக்கிறோம். இந்த பைக்னால தான் இன்னும் பழைய சோறு சாப்பிட்டு இருக்கோம் பிச்சை. அதெல்லாம் சரிதான். என்னைக்காவது ஒரு நாள் ஏலசா புதுசா இந்த வண்டியில அங்கப்பா என்னமா இல்லையா? நடந்து போற பைக்ல உட்காருமா? உன்னை வீட்டுல கொண்டு இறக்கி விடுறேன். எனக்கு கால் இருக்கு, நடந்து போய்க்கிறேன். இந்த ரத்தினசாமி பயலுக்கு அறிவே இல்லை. வேலை முடிஞ்சு உன்னை நடத்தியே அனுப்புறான். ஆனா அவங்கிட்ட போற எங்ககிட்ட முறைக்காதம்மா. அவன் பெரிய கம்பெனி வச்சிருக்கானு எல்லாரும் அவன்கிட்ட வேலைக்கு போனா எங்களை மாதிரி சிறு தொழில் பண்றவங்க எப்படி பழைக்கிறது? எங்க கம்பெனிக்கு வாமா, வேணுங்கிறது செய்யலாம். பச்சை பிச்சை ரெண்டு பேரும் முதியோர் பென்ஷனுக்கு அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க பிறகு பிச்சை ரொம்ப கேவலப்படுத்தினாயா? நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துருக்க கூடாதோ? நாம தப்பு பண்ணிட்டோம் பிச்சை. 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டோமே. பாதகப்பட்டு பிரயோஜனமே இல்ல. வாயா போலாம். அட போய, எல்லாத்துக்கும் அலையிற நீ. பார்த்து வாயா, பழ மாதிரி தெரிச்சிட போறோம். பொறுக்கி தின்னு